நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம். மிக அண்மையிலே அரசியல் பரப்பிலே ஒரு பாரிய ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டதை போல காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பார்க்கலாம், ஸ்ரீதரன் அவர்கள் நீண்ட ஒரு இடைவெளியின் பின்னர் ஸ்ரீதரன், சுமந்திரன் மற்றும் அர்ச்சுனாவோடு தனது ஒரு சண்டையை இழுத்திருக்கிறார் அல்லது வம்பு இழுத்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்மையிலே அரசியல் அமைப்பு பேரவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சபையிலே, பார்லமெண்டத்திலே, அந்த அரசியலமைப்பு பேரவை என்று சொன்னால் என்ன, அந்த சபை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் பார்த்தால், முதலாவது அந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உயர் பதவிகள், சட்டம் அதிபராக இருந்தால் என்ன, அதே போல் போலீஸ் மா அதிபராக இருந்தால் என்ன, அதே போல் இன்னொரு பதவிகளுக்கு அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியோடு தான் வழங்க முடியும். அதாவது சட்டப்படியான நியமனமாக இருக்கும். அந்த நியமனத்திலே அந்த குழுவிலே அங்கம் வகிக்கும் ஸ்ரீதரன் அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்குவதற்காக முட்டுவின் சகா சாமர சம்பத் தசாநாயக்க என்று சொல்லப்படுகின்ற நல்லம்மா என்று சொல்லப்பட்ட அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அரசியலமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரனை பதவியில் தூக்க வேண்டும் என்ற பேரணையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதற்கு அதுரவிலே ஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய முன்னாள் தனது சகோதரரின் வலைத்தளமான தமிழ்வின், இப்பொழுது அது ஐபிசி குழுமத்துக்கு மாறி இருக்கிறது, ஐபிசி குழுமத்திலே கூடிய தமிழ்வின்க்கு ஒரு நேர்காணலை வழங்கி இருக்கிறார். அதாவது இந்த பிரேரணைக்கு தனக்காக அர்ச்சுனா கூட தனக்கு வாக்களிக்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அர்ச்சுனா தனக்கு ஆதரவாக வாக்களிக்காத அதே நேரம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாமல் ராஜபக்சவால் பிரேரிக்கப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமானுடைய பெயரை ஆதரித்திருக்கிறார். தன்னுடைய பெயரை ராமநாதன் அர்ச்சுனா ஆதரிக்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்கள் நண்பர்களே ஒரு பாரிய ஒரு அதிர்வு வீச்சாக மாறியிருக்கு. அதே நேரம் இன்னொரு விடயமும் வருகிறது. அந்த இடத்திலே ஸ்ரீதரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதன் பின்னணியிலே ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி இருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்கள் நண்பர்களே ஒரு பாரிய ஒரு அரசியலுக்குள் பிரச்சனையை மூட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனா அவர் தனக்கு வாக்களிக்காவிட்டால் அது நாமல் ராஜபக்ச பிரேரித்தவர் என்ற அடிப்படையிலே, தனது பழைய குருடி கதவை திரடி என்ற அடிப்படையிலே அர்ச்சுனா விமர்சிக்கின்ற அரசியலை செய்கின்ற அதே நேரம் நாமல் ராஜபக்ச மிக அண்மையிலே அர்ச்சுனாவை சந்தித்ததன் அடிப்படையில் அர்ச்சுனாவுக்கும் அர்ச்சுனாவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலே டீல் இருக்கிறது என்ற ஒரு அரசியல் விளையாட்டை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு விடயம். அதே நேரம் முக்கியமான குற்றச்சாட்டு, ஸ்ரீதரனுக்கு எதிராக நிதி சேகரிப்பு, நிதி துய்தாக்கள் என்ற சட்டத்தின் மூலமாக அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நிதியினை ஏய்ப்பு செய்திருக்கிறார். ஒரு அதிபராக இருந்தவர் பல கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக வந்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே குற்றச்சாட்டு மிக அண்மையிலே தென்னிலங்கையிலே முன்வைக்கப்பட்டது. அப்ப அந்த குற்றச்சாட்டு அதுக்கு பின்னணியிலே தங்களுடைய கட்சியை சட்டத்தரணி இருக்கிறார் என்ற விடயத்தை சொல்கிறார். அவர் நேரடியாக MA சுமந்திரனுடைய பெயரை எந்த இடத்திலும் ஸ்ரீதரன் உச்சரிக்கவில்லை. அதாவது மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் என்ற பெயரை உச்சரிக்காமல் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி எங்களுடைய கட்சிக்குள்ளே இருப்பவர் என்ற விடயத்தை சொல்கிறார். அப்ப சாமர சம்பத் தசாநாயக்க தனது பதவிக்கு எதிராக, அதாவது அரசியலமைப்பு பேரவையிலே தனது பெயர் தூக்கப்பட வேண்டும், பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற பிரேரணையை சாமர சம்பத் தசாநாயக்க முன்வைத்த போது அந்த செய்தியை, அந்த காணொலியை உடனடியாக பீட்டர் நெடுஞ்செழியன் என்பவர் உடனடியாக தனது சமூக புத்தகத்திலே பகிர்ந்ததாகவும், இதனை அடிப்படையாக கொண்டு சுமந்திரனின் பின்னால் இருப்பவர்களும் சுமந்திரன் தான் அதுக்கு பின்னால் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆனால் எந்த இடத்திலும் ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய பெயரை சொல்லவில்லை. இப்போ இந்த இடத்திலிருந்து ஸ்ரீதரனுடைய வங்குரோத்து அரசியல் தெரிகிறது. ஸ்ரீதரன் வலிமையாக சொல்கிறார், தனக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, நீதித்துறை அதே போல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட அரச கட்டமைப்புகள் எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கவில்லை என்ற விடயத்தை சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் தான் நிதி சேகரித்தமை, தன்னிடம் பணம் இல்லை என்ற விடயத்தை சொல்லவில்லை. தனக்கு நிதி வந்தது பற்றி எந்த ஒரு விடயத்தையும் அந்த தமிழ்வினுக்கு வழங்கிய நேர்காணலை ஸ்ரீதரன் சொல்லவில்லை. ஸ்ரீதரன் தனக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விடயத்தை சொல்கிறாரே தவிர தான் முறையற்ற வழியிலே பணத்தினை சேர்க்கவில்லை என்ற விடயத்தை சொல்லி எந்த இடத்திலும் பகிரங்கமாக இந்த காணொலியை சொல்லவில்லை, அந்த நேர்காணலிலே சொல்லவில்லை. இன்னொரு விடயம் இருக்கிறது. அதே போல கடந்த காலங்களிலே தான் தலைமைக்கு, அதாவது தமிழரசுக் கட்சி தலைவர் பதவிக்கு வந்தபோது தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த தரப்பினர் என்ற விடயத்தை சொல்கிறார்கள் ஒழிய எந்த இடத்திலும் சுமந்திரனுடைய பெயரை ஸ்ரீதரன் சொல்லவில்லை என்பதன் வாயிலாக ஸ்ரீதரன் ஒரு பம்மாத்து அரசியலை செய்ய வெளிக்கிடுகிறார் என்ற விடயம் அப்பட்டமாக தெரிகிறது.
பம்மாத்து அரசியலை செய்ய வழிகட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முதுகெலும்பிற்குமாக இருந்தால் தான் முறையற்ற வழியிலே பணம் சேர்க்கவில்லை என்ற விடயத்தை அவர் சொல்லவில்லை. அதே நேரம் காணொலியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு தெரியும், அவர் சுமந்திரன் தான் தனக்கு எதிராக இந்த முறையற்ற வழியிலே பணம் சேர்த்த குற்றச்சாட்டை, அதாவது தென்னிலங்கையில் கூட சிங்கள நபர் ஒருவரை மூலம் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததற்கு பின்னால் சுமந்திரன் இருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லாமல் தான் தலைமையாக வந்ததற்கு எதிராக சொல்கிறார்கள் ஒழிய சுமந்திரனுடைய பெயரை எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அதே நேரம் தான் முறையற்ற வழியிலே பணவில்லை என்ற விடயத்தையும் இந்த இடத்திலும் ஆணித்தரமாக சொல்லவில்லை. இதன் வாயிலாக மலுப்பல் அரசியலை ஸ்ரீதரன் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்ற விடயம் அப்பட்டமாகிறது. கடந்த காலங்களில் இதே ஒரு பம்மாத்து அரசியலை செய்து வந்தார். அவர் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஒரு இப்படியான கையை காட்டியவாறு படம் ஒன்று வந்தது. மாவீரர் தினம், அதாவது இறந்தவர்களை நினைவுகூரும் தினத்திலே இப்படியான ஒரு நின்றவாறு படம் காட்டிய ஒரு விடயம் வந்தது. அந்த விடயத்திலும் அவர் ஒரு நசியல் போக்கோடு பதிலை கடந்து சென்றார். அதே போல இந்த விவகாரத்தில் மீண்டும் 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 சுமந்திரன் பெயரை உச்சரிக்காமல் நழுவுவது என்பது சட்ட ரீதியாக தான் சிக்கிக்கொள்வார் என்ற விடயத்திலே மிக கவனமாக ஸ்ரீதரன் இருக்கிறார். என்ற இல்லாவிட்டால் தனக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் எந்த ஒரு வேறு நபர்கள் இருந்தால் பெயர்களை கட்டாயமாக உச்சரிக்க வேண்டும். அதாவது தனக்கு எதிராக செயற்பட்ட தரப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி, இல்லாவிட்டால் சட்ட முக்கியமான ஒரு சட்ட பிரமுகர், ஒரு பிரபல்யமான சட்டவாதி என்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் அழுத்துகிறாரே தவிர எந்த ஒரு இடத்திலும் ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரனுடைய பெயரை சொல்லவில்லை. ஆனால் நெறியாளர் சுமந்திரனுடைய பெயரை கேட்கிறார். நெறியாளர், இது குரல் வழியாக பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, அந்த ஊடரப்பு நிகழ்ச்சியில் நெறியாளர் கேள்வி கேட்கிறார். அதாவது சாமர சம்பந்த சாநாயக்க விவகாரம், அதாவது அரசியலமைப்பு பிரிவினை விவகாரம், அதே போல இன்னொரு பல்வேறுபட்ட விடயங்களிலும் சுமந்திரன் தரப்பினர் இருப்பதாக நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி சமூக வலைதளங்களிலே பதிவுகள், எந்த ஒரு விடயம் நடந்தாலும் சுமந்திரன் தான் பின்னுக்கு இருக்கார் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க என்று சொல்லி சமூக வலைதளங்களில் போடப்பட்டிருக்கின்ற கேள்வியை கேட்டதுன்னு சொல்லியிருக்கார். அவர்களே கேள்வியை கேட்டு சுமந்திரன் தரப்பினர் பதிலையும் சொல்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லி சுமந்திரன் தரப்பினர் தான் தனக்கு எதிராக, அதாவது நிதி சேகரிப்பு விடயம், அதே போல இன்னொரு அந்த அரசியலமைப்பு பேரவையிலிருந்து தூக்கப்படுகின்ற விடயத்துக்கு பின்னால் இவர் இருப்பதாக சொல்லி மலுப்புகிறார் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல நண்பர்களே, இன்னொரு விடயமும் இருக்கிறது. ஸ்ரீதரன் இந்த விடயங்களை பேசுகின்ற அதே அடிப்படையிலே அவர் கடந்த காலங்களில் ஒரு விடயம் பேசப்பட்டது, அவரின் பெயரிலே பார் பெர்மிட் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் மிக பதவிக்கு வந்த ஒரு சொற்ப நாளிலேயே ஜனாதிபதியோடு நேரடியாக சந்தித்து பேசியதன் பின்னணியில் அப்பொழுதே செய்திகள் வெளியாகி இருந்தன. இவரின் பெயரிலும் இவரும் பரிந்துரை செய்து யாராவது ஒருவருக்கு பார் பெர்மிட் வழங்கி இருக்கக்கூடும், இதனால் தான் அவர் அதிகமாக ஜனாதிபதியை வேகமாக சந்தித்திருக்கிறார் சொல்லி. ஆனால் மிக அதிகமாக பேசிய இந்த அரசாங்கம் பார் பெர்மிட் விடயத்தை இதுவரைக்கும் அந்த லிஸ்டை வெளியிடவில்லை. ஒரு வருடம் கடந்திருக்கிறது ஆட்சிக்கு வந்து, ஜனாதிபதி கதிரைக்கு வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்தும் இது பெர்மிட் லிஸ்டை வெளியிடவில்லை. அப்ப இவர்களும் கடந்த அரசாங்கங்கள் செய்த வேலைகளை தான் செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் அப்பட்டமாகிறது. ஆனால் ஸ்ரீதரன் இந்த விடயங்களிலே கடுமையாக ஒளிந்து கொள்கிறார். ஒளிந்து கொண்டு தான் மீண்டும் ஒரு பழையகால அரசியலை செய்ய வலிக்கிறார்கள் ஒழிய நேர்மையாக இருப்பாராக இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் யாவும் போய் நான் நிதி சேகரிக்க என்னுடைய கணக்கு வழக்கு விவரம் இருக்கிறது, என்னுடைய பெயரில் புட்சிட்டி இல்லை, என்னுடைய பெயரில் இன்னொரு சொத்துக்கள் இல்லை, என்னுடைய மனைவியின் பெயரில் இல்லை என்று சொல்லி தன்னுடைய மடியிலே கணம் இல்லாவிட்டால் வழியிலே பயம் இல்லாமல் ஒப்பித்திருக்கலாம், வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஸ்ரீதரன் நசிந்து ஒளிந்து தான் நல்லவர் போல காட்டிக்கொள்ள முனைவதும், அதே போல சுமந்திரனுடைய பெயரிலே எல்லாவற்றையும் சுமத்தி கொண்டு தான் செய்கின்ற விடயங்களை மலுப்பும் விடயத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்பது மிக உண்மையான விடயம். சுமந்திரன் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அது தெரிந்த விடயம், அது மீண்டும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஸ்ரீதரன் தன் மீது பிழை இல்லை என்று சொன்னால், ஆனால் இந்த விடயங்களை ஸ்ரீதரன் எத்தனைக்க வேண்டும். ஸ்ரீதரன் தன் மீது பிழை இல்லை, தான் சொத்து சேர்க்கவில்லை என்றால் தன்னுடைய சொத்து விவரங்களை அம்பலப்படுத்த வேண்டும். தன்னுடைய மனைவியின் பேரிலே, தன்னுடைய பிள்ளையின் பேரிலே சொத்துக்கள் இல்லை என்ற விடயத்தையும் சொல்ல வேண்டும். அதை விடுத்து அதே நேரம் சுமந்திரன் பிழையான பொய்களை சொல்கிறார் என்று சொல்லி சுமந்திரனுக்கு எதிராக தான் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதை விடுத்து ஒளிந்து நசிந்து கொள்வது என்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. சில பேருக்கு நாங்கள் பேசுகின்ற உண்மையான விடயங்கள் சில பேருக்கு கசக்கக்கூடும், ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நடக்கின்ற விடயங்களை சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சேர்ந்து நன்றி, வணக்கம்.